செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன். இன்னைக்கு ஒரு பொக்கிஷமான கதையை தான் பார்க்க போகிறோம். தீபமாக இரு. அண்ணா, இந்த அஸ்திரம் எனக்கு சொல்லித்தர முடியுமா? தயங்கியபடி கேட்ட யுயுட்சுவை ஏளனமாக பார்த்தான் அர்ஜுனன். இன்று காலை புதிதாக சொல்லிக் கொடுத்த அஸ்திர வித்தையை பயிற்சி செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் ஏளன சிரிப்புடன் கேட்டான். குரு சொல்லித்தரும்போது கவனிக்கவில்லை. எனக்கு புரியவில்லை அண்ணா. யுயுட்சுவின் குரலில் சிறிது வெட்கம், கூச்சம், தன் முட்டாள்தனத்தை அர்ஜுனன் கிண்டலாக பரிகாசம் செய்வதின் வேதனை என்று அவன் குரல் சகலத்தையும் காட்டியது. பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரின் ஆசிரமத்தில்தான் ஒன்றாக கல்வி பயின்று வந்தார்கள். அர்ஜுனன் கற்பூர புத்தியாக இருந்தான். சட்டென்று எதையும் கிரகித்து கொண்டான். அசுரத்தனமான அவனின் பயிற்சி அவனிடம் எல்லா அஸ்திரங்களையும் வித்தைகளையும் மண்டியிடச் செய்திருந்தது. ஆனால் வித்யா கர்வம் அவனிடம் இருந்தது. தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற கர்வம். எல்லோரும் அவனை உயர்த்தி வைத்து பேசுவதில் அவனிடம் ஒரு மமதை எட்டி பார்த்தது. துரோணரின் விருப்பத்திற்குரிய மாணவனாக இருக்கும் பெருமிதம் வேறு. யுயுட்சு துரியோதனன் தம்பியாக இருந்தாலும் அர்ஜுனனை மதித்தான். திருதராஷ்டிரனுக்கும் ஒரு தாதி பெண்ணுக்கும் பிறந்தவன்தான் யுயுட்சு. அவனை கௌரவர்கள் ஒதுக்கிய போதும் தர்மர் அவனையும் தன் தம்பியாக ஏற்றிருந்தான். அவனும் போர் பயிற்சி அடைய வேண்டும் என்று பீஷ்மர் யுயுட்சுவை துரோணரிடம் கல்வி கற்க அனுப்பியிருந்தார். அவன் அர்ஜுனனின் வித்தைக்கு தலை வணங்கினான். சட்டென்று எதையும் கிரகித்து கொள்ளும் ஆற்றல், இடைவிடாத பயிற்சி, சோர்வில்லாத கற்றல் என்று அர்ஜுனன் அவனின் பிரமிப்புக்கும் மதிப்புக்கும் ஆளாகியிருந்தான். அர்ஜுனனும் உள்ள அறிவை, திறமையும் அவன் மதித்தான். அர்ஜுனனின் அறிவெனும் ஆற்றல் மழையில் ஒரு துளி அருந்த தானும் விரும்பினான். தனக்கு தெரியாத அஸ்திர பிரயோகங்களை அவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பி வந்துதான் கேட்டான். ஆனால் அர்ஜுனன் அவனை சிறுமைப்படுத்தி அனுப்பிவிட முகம் வாடி திரும்பி சென்றவனை துரோணர் கவனித்தார். அவரின் மனம் அர்ஜுனன் செயல் கண்டு வருந்தியது. மௌனமாக நடப்பதை கவனித்தார். ஆற்றங்கரையில் வகுப்புகள் முடிந்த நிலையில் எதிர்க்கரையில் உள்ள ஆலமரத்தில் ஒரு கிளையில் அமர்ந்திருக்கும் பறவையை அம்பு எய்து வீழ்த்தும் பயிற்சி. இப்போது அர்ஜுனன் அஸ்திரம் விட முயன்றான். கை அவன் சொல்படி கேட்க மறுத்தது. மிக்க பிரயாசையுடன் விட்ட அம்புகள் இலக்கு தாண்டி போய் விழுந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சித்து அம்பு இலக்கை போய் அடையாமல் விலகிவிட கலங்கி செய்வதறியாது அதிர்ந்து நின்றவனை குரு கவனித்தார். அர்ஜுனா, அம்புகள் உன் சொல் கேட்க மறுக்கிறதா? பதில் கூற முடியாமல் விழித்தான் அர்ஜுனன். அர்ஜுனா, கர்வத்திற்கு கல்வி அடிபணியாது. கல்வி கற்றுத்தரத்தரத்தான் வளரும். கல்வி தீபம் போல. இது இன்னொரு தீபத்தை ஏற்றுமே தவிர அணைக்காது. கர்வம் கொண்டவன் இருட்டில் பதுங்கும் பூனை போல. என்றும் வெளிச்சத்திற்கு வர முடியாது. உனக்கு தெரிந்த விஷயத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதன் மூலம் உன் அறிவு விசாலமாகும். எதிரி என்றாலும் அவனுக்கு கற்றுத்தருவதன் மூலம் நீ பெருந்தன்மையின் உருவமாகிறாய். கற்றுத்தருவதன் மூலம் கற்றுக்கொள்கிறாய் அர்ஜுனா. கல்வி தேங்கிய குட்டை இல்லை, பிரவகிக்கும் ஆறாக இருக்க வேண்டும். அல்ல அல்ல குறையாமல் வளரும். நீ மீண்டும் யுயுட்சுவுக்கு சொல்லிக் கொடுத்து பின் உன் பயிற்சியை செய் என்கிறார் துரோணர். குருவின் கட்டளையை ஏற்று யுயுட்சுவை அழைத்து அவன் கேட்ட வித்தையை கற்றுத்தந்து சந்தேகங்களை தீர்த்து பின் தன் பயிற்சியை செய்தான் அர்ஜுனன். இப்போது அவன் சொல்படி கேட்கிறது அஸ்திரங்கள். நன்றி குருவே, வித்தை எது என்று புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்டதை சொல் என்கிறார் ஆசிரியர். கற்றுத்தருபவன் கற்றுக்கொள்கிறான். திருப்தியுடன் புன்னகைத்தார் குரு. இதுக்கு மேல ஒரு குருவுக்கு என்ன வேணும்? தான் நினைச்சதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அதனால துரோணருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. தன்னோட சிஷ்யர்கள்
வேறு வேறு விதமாக கல்வியை கிரகிச்சுக்கிட்டாலும் தன்னோட சிஷ்யர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் தன்னோட சிஷ்யர்கள் எல்லாரும் ஒரே விதமான பயிற்சியை பெற முடியும்னு துரோணர் நினைச்சாரு. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த சூழ்நிலையை அவர் உபயோகப்படுத்திக்கிட்டாரு. நாம் நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த விஷயத்த அவங்களோட புத்திக்கு ஏற்ற மாதிரி நாம் சொல்லி புரிய வைக்கணும். அதாவது தான் முதல் ரேங்க் எடுத்தால் மட்டும் பத்தாது, இல்லை முதல் மதிப்பெண் இல்லை பெரிய மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும் பத்தாது. தனக்கு சந்தேகம் கேட்டு வர்ற எந்த மாணவராக இருந்தாலும் இல்லை சக தோழராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட அறிவையும் நாம் வளர்க்கணுன்றது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்நேகிதி ஷிபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய பொக்கிஷ கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.